தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகா பெண் தலைவர் கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் பெண் தலைவர் கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் ஆரம்பித்தார். ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அந்த கட்சியில் இன்னும் கட்டமைப்புகள் செய்யப்படவில்லை. கிளை கழகங்கள், ஒன்றிய கழகங்கள், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகியவை பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை. மாவட்ட கழகமும் மாநில பொறுப்பாளர்களும் மட்டும்தான் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியின் ஒரு மூத்த தலைவராக இருந்தவர் தாகிரா பானு, இவர் வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர், கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். நடிகர் விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டிலேயே விஜய் அருகில் அமர்ந்திருந்தார். தொடர்ந்து விஜய் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டங்களில் விஜய் அருகிலேயே இருப்பார். தற்பொழுது சமீப காலமாக தமிழக வெற்றி கழக நிகழ்ச்சிகளில் அவரை காண முடியவில்லை. அவர் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக கூறப்படுகிறது. புஷி ஆனந்த் குழுவினரால் ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தூத்துக்குடியில் பெண் தலைவர் ஆக்னஸ் அஜிதா கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார். தற்பொழுது தாகிரா பானுவும் ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என்று கூறப்படுகிறது. பெண்கள் கொந்தளித்து போய் உள்ளார்கள். ஏற்கனவே மகளிர் அணி நிர்வாகிகள் தங்களுடைய மகளிர் அணி செயலாளர் பதவிக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மாவட்ட செயலாளர் வசூல் பண்ணுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் பெண் தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள். தாகிரா பானு கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக கூறப்படுகிறது. ஊடகங்களில் செய்தி வருகின்றன. ஆனால் தாகிரா பானு இதுவரை எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து வருகிறார்.